ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னம்மா தயங்குற? இல்லத்த, இத என்னாலே நம்ப முடியல. இது ஏதோ கனவு மாதிரி இருக்கு. அப்படியே சந்தோஷத்துல வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கு. இந்த சந்தோஷத்தை நான் உனக்கு முன்னாடியே கொடுத்திருக்கணும். சரி பரவாயில்ல, விடு, வா போலாம். அத்தை, நான் போய் சத்யா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரட்டா? அம்மா நில்லு. எங்க போற? நீ சும்மா சும்மாலாம் இப்படி மாடிப்படி ஏறக்கூடாது. மாமா சொல்லிப்பாரு. மா நீ போமா, நான் அவகிட்ட சொல்லிக்கிறேன். இத கேட்டா எல்லாரையும் விட சத்யா தான் ரொம்ப சந்தோஷப்படுவா. வா. இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. தேவிகா, நான் ரெடி. எங்க இருக்கீங்க? மா நீ ரொம்ப லேட்டு. என்ன மாமா சொல்றீங்க? ஆமாமா, செல்வா தேவிய செக்கப்க்கு கூட்டிட்டு போயிட்டா. அக்கா அத்தை கூட போறாங்களா? ஐயோ. ஏய் என்ன ஐயோ, அவங்க என்ன உனக்கு மட்டுமா நேர்ந்து விட்டுருக்காங்க? அப்படியே பதற. இல்ல அத்தை பாவம், அவங்க ஏன் அக்காவை கூட்டிட்டு போறாங்க? பாவம் இல்லம்மா, இது பாசம். அவ ஃப்ரீயா தானே வீட்டுல போர் அடிச்சுக்கிட்டு இருக்கறா, அதான் கூட்டிட்டு கிளம்பிட்டா. மாமியாரும் மருமகளும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அனுசரணையா இருந்தா சந்தோஷம் தானே? ஆமா மாமா, அதத்தாம நானும் சொன்னேன். சத்யா கூட இத கேட்டா சந்தோஷப்படுவான்னு. இருந்தாலும் இத நான் எதிர்பார்க்கல மாமா. தேவிகா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டாங்க. அவ உங்ககிட்ட சொல்லிட்டு போக தான் வந்தா. அவளை அடிக்கடி மாடிப்படி ஏறக்கூடாதுன்னு உங்க அத்தை சொல்லி அவளை கூட்டிட்டு கிளம்பிட்டா. அப்படியா மாமா? தேவியே இதை எதிர்பார்க்கலாமா? அவளுக்கே இது ஒரு இன்ப அதிர்ச்சி. செல்வா மொத்தமாவே மாறிட்டா, ஒரு பாசக்கார மாமியாரா மாறிட்டா. எல்லாம் நல்லதுக்கு தானே. அப்படியே வயிறு எரியுது. வாடி, நம்ம போய் ஒரு லெமன் ஜூஸ் குடிப்போம். பாசத்துல கூட்டிட்டு போறாங்களா, இல்ல வாயை கிளறி எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக கூட்டிட்டு போறாங்களா? ஐயோ, அக்கா எதுவும் ஒளிட கூடாதே. இப்ப எப்படி அவங்கள காப்பாத்துறது? வாங்க தேவி, உட்காருங்க. ஏன் தனியா வரீங்க? ஹஸ்பண்ட் வரலையா? இல்ல டாக்டர். தனியாவா வந்தீங்க? வணக்கம் மேடம். வணக்கம். தேவி, யார் இவங்க? உங்க அம்மாவா? என் மாமியார். ஓ, மாமியாரும் மருமகளும் ஒன்னா வந்திருக்கீங்க. கேட்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு, பாக்குறதுக்கு இன்னும் சூப்பரா இருக்கு. தேவிக்கு நான் மாமியார் மட்டும் இல்ல, அம்மாவும் நான் தான் டாக்டர். அத்தை, மாமியார் அம்மா எல்லாமே நான் தான். எல்லா மாமியாரும் மருமகளுக்கு அம்மாவா இருந்துட்டா வீட்ல பிரச்சனையே வராது. கோர்ட்ல டைவர்ஸ் கேஸ் கூட இருக்காது மேடம். கரெக்ட் டாக்டர். தேவி, மாத்திரை மருந்தெல்லாம் கரெக்டா வேலைக்கு சாப்பிடுறியா? சாப்பிடுறேன் டாக்டர். நீ இதுக்கு முன்னாடி வந்தப்பலாம் உன் முகத்துல ஒரு களைப்பு சோகமும் தெரிஞ்சது. ஆனா இப்போ உன் முகத்துல ஒரு புத்துணர்ச்சி சந்தோஷமும் தெரியுதே. பலன்னு வேற இருக்க. என்ன விசேஷம்? அது அத்தை என்ன ரொம்ப அக்கறையா கவனிச்சுக்கிறாங்க. ஓ, அது என் கடமை டாக்டர். குடும்பத்தோட முதல் வாரிசு டாக்டர். ரொம்ப சந்தோஷம் மேடம். தேவி வா, உனக்கு ஒரு ரொட்டீன் செக்அப் பண்ணிடலாமா? தேவி, இதுல படுமா. காலை இந்த பக்கமா வச்சுக்கோமா, பார்த்து. மெதுவா. மேடம், சரி, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி. இங்க வேற யாரும் அலோடு இல்ல. சரி, ஓகே. பாத்துமா.
எந்திரிமா. பாத்து. மேடம், உங்க மருமக ஷீ இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். தேவி வேர்த்திருக்கு பாருமா, நல்லா தொடச்சுக்க. இரு இரு, நானே தொடச்சு விடுறேன். கிட்ட வா. அடடா, இப்படி ஒரு காட்சியை நான் இது வரைக்கும் என் எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்ததே இல்ல மேடம். மருமகளை இவ்ளோ அக்கறையா அனுசரணையா கவனிச்சுக்கிறத நான் இப்பதான் பாக்குறேன். தேவி, இந்த மாதிரி ஒரு ரோல் மாடல் மாமியார் கிடைக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா. தேங்க்ஸ் அத்தை. சரி, ஓகே. ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணணும், அதுக்கு பிளட் கொடுக்கணும். வெளியில கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் நர்ஸ் வர சொல்றேன். சரிங்க டாக்டர். அப்புறம் மாத்திரை மருந்து அது எல்லாம் தான் உங்க அன்பு அக்கறையும் செய்தே. அதனால புதுசா எதுவுமே வேணாம், வழக்கமா இருக்கதே கண்டினியூ பண்ணுங்க. ஓகே டாக்டர். ஓகே மேடம். சரிங்க டாக்டர், தேங்க்யூ சோ மச். Thank you. வாமா. என் கூட வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. நீ என்னைக்காவது உங்க அம்மாவுக்கு எதுக்காவது தேங்க்ஸ் சொல்லிருக்கியாமா? இல்ல. அப்போ எனக்கும் சொல்லாத. உங்க அம்மா பக்கத்துல வந்து இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அவங்க சூழ்நிலை வர முடியல அத்தை. நீ நினைச்சா, மனசு வச்சா உங்க அம்மாவால வர முடியும். நான் தான் அவங்க கடன் எல்லாத்தையுமே அடைக்கிறேன்னு சொன்னேனே. கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டு அவங்கள உன் பக்கத்திலேயே வச்சுக்கலாமே தேவி. ஆமா அத்தை, நீங்க சொல்றது உண்மைதான். அப்போ அம்மா வேணுமா வேண்டாமா? நல்லா யோசி.